எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லைண்ணா. ஸோ ரொம்ப 2 மணி நேரம் படம் 3 மணி நேரம் மாதிரி இருக்குண்ணா படம். ஸ்லோனா கண்டென்ட்டே இல்லைண்ணா. எதுக்கு தேவையில்லாம எம்ஜிஆர் அசிங்கப்படுத்துன மாதிரி இருக்குண்ணா படம். உண்மையா சத்தியமா உள்ள உட்காரவே முடியல. படம் நல்லா இருக்குது, கண்டிப்பா பாருங்க. நல்ல ஸ்டோரி. இருக்கிற படத்தை பார்க்காம எல்லாரும் அந்த படம் வரல இந்த படம் நல்லா இருக்கு படம் பாருங்க. இந்த மாதிரி படத்துக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கு. எனக்கு படமே பிடிக்கல. வரும் எதிர்பார்த்தெல்லாம் வரல. ஓரளவு ஜாலியா இருக்கும், காமெடியா இருக்கும். ஓகே, ஃபேண்டசி மூவின்றதான் தெரியும்ல, ஸோ அதனால வந்துட்டு வந்தோம். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்துக்குலாம் இனிமே போக கூடாதுரா. எம்ஜிஆர் மாதிரி பண்ற எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. பாடி லாங்குவேஜ் ஸ்டைல்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சுண்ணா. எதுவுமே பிடிக்கல ப்ரோ. ஏன் படத்துல கதை சரியில்லைங்கிறீங்களா? அதன்னு இல்ல, நல்லா இல்ல. எதை எதிர்பார்த்து வந்தீங்க நீங்க? இல்ல, நலன் குமாரசாமிட்டு எதை எதிர்பார்த்து வருவோமோ அதை எதிர்பார்த்து வந்தேன். அதை எதிர்பார்த்து வராதீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. அது தெரிஞ்சு நான் எதிர்பார்த்து வந்தது என் தப்பு தான். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோனா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த இன்டர்வல் பேங்க் தான் நல்லா இருந்தது. அதுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப செகண்ட் ஹாஃப் வந்து எங்கேஜிங்கா இருக்கு, ஆனா நடுவுலயும் ஸ்லோவா இருக்கு. படம் நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் வந்து பார்க்கலாம். நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு படம் அவ்வளோ இல்ல. வந்து பாக்கலாம். நாங்க நலன் படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்து வந்தேன், ஆனா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணா வந்து பார்த்துருப்போம். கார்த்தி ஃபிலிம் நீங்க இப்ப சிறுத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிறுத்தை, தீரன் அதிகாரம்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். லேக் படம் ஃபுல்லாவே லேகா இருந்தது. எனக்கு ஜப்பானுக்கு அப்புறம் ஜப்பான் மாதிரியே தான் இருந்த மாதிரி இருந்தது படம். பெருசா ஓகே தான். டிபிக்கல் நலன் குமாரசாமி படம் இல்ல, ஒன் டைம் பார்க்கலாம். ஏன் ப்ரோ, என்ன பிடிக்கல படம்? அதான் இந்த நலன் குமாரசாமி அந்த சூது கவும அப்புறம் காதல் கதல் பார்த்துருப்பீங்க. ஜானே டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஒரு மாதிரி கமர்ஷியலைஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் ஒண்ணுமே இல்ல கண்டென்ட்ல. எம்ஜிஆர் வச்சு என்னவோ பண்ணுவாங்க நினைச்சா ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே இல்ல படம். நீங்க எதிர்பார்த்து நான் எதுவுமே எதிர்பார்த்தும் வரல. படம் எதிர்பார்த்ததுக்கு ஒண்ணுமே இல்ல படத்துல. சத்தியமா படம் வேஸ்டிங் நல்லா பண்ணிருக்காரு தவிர மத்த ஒண்ணுமே இல்ல. ஸ்டோரி ஒண்ணுமே இல்ல. எல்லாம் வேஸ்ட். எதுக்கு 140 வேஸ்ட் இப்போ வந்ததுக்கு. இது சுத்தமா, ஏன்னா ஓரளவு லாஜிக் இருக்கணும் இல்லையா? சரி, ஓகே, லாஜிக் இல்லைன்னா பரவாயில்ல. ஃபேண்டசி மூவில ஓகே, ஒரு சீனை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க சீனை கூட கம்ப்ளீட் பண்ணல எதுவுமே. லைக் ஒரு இன்கம்ப்ளீட்டாவே அடுத்தடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இதுவாயிருச்சு. இல்ல, கதை நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் அவங்க நல்லா பண்ணிருக்கலாம்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ஓகே, நல்லா தான் நடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்தது. மியூசிக் ரொம்ப டவுன் தான் சொல்ல முடியும். சந்தோஷ் நாராயண் மியூசிக் மாதிரி இல்லை. ஏன்னா அதுல வந்துட்டு ஒரே ஒரு இந்த சாங் மட்டும் தான் நல்லா இருக்கும். அந்த சாங் கட் பண்ணிட்டாங்க, டான்ஸ் சாங். இது எல்லாமே லவ் சாங் தான். அது ஃபுல்லா வச்சிருக்காங்க. அது எல்லாரும் பாதி பேர் எந்திரிச்சு போயிடுறாங்க தியேட்டர்ல. இருக்கு, ஆனா இல்ல. ஆமா ஆமா, அது வந்து அவர் படம் வந்துன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நானும் வந்தேன். படம் வந்து பார்க்கலாம் ஒரு வாட்டி. எம்ஜிஆர் திரும்பி வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து பார்க்கலாம். கதையே இல்லை அதுல. கதையே இல்லை. லைக் அவங்க வந்துட்டு ஆக்டிங் பத்தி சொல்லணும்னு நினைச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது ரொம்ப இன்கம்ப்ளீட்டா போயிருக்காங்க. அது வேற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். இது படம் டியூரேஷனும் கம்மி தான். பட் இருந்தாலும் அதுவே எனக்கு லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங்குமே கொஞ்சம் டவுன் தான் ப்ரோ. சர்தார்லாம் கம்பேர் பண்ணா இது வந்துட்டு கொஞ்சம் டவுன் தான். அவரு அப்படியே மேனரிசம்ஸ் எல்லாம் அப்படியே காமிச்சிருக்காரு, செமையா இருக்கு. அந்த டான்ஸ் அந்த எல்லாமே செமையா காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா கிருதி ஷெட்டி வந்து அவங்க ஏன் இருக்காங்கன்னே தெரியல அந்த படத்துல. வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் ரோல். ஸோ படத்தை வந்து எம்ஜிஆர் இன்னொரு வாட்டி வந்து திரும்பி பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா வந்து பார்க்கலாம். பழைய எம்ஜிஆரோட இது வந்து வந்துட்டு போற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம் ப்ரோ. வந்து படத்துல எது ரொம்ப போர் அடிக்குது? போர் அடிக்குது அப்படி தனியால எதுவும் சொல்ல முடியல. பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு வந்து நான் நலன் படம் வந்து பார்க்கணுன்ற அந்த இது ஒரு நார்மலா நான் நலன் படம் பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போ இது பார்க்கலாம். நான் ரொம்ப முக்கியம் இல்லை பார்க்கலாம். கார்த்தி ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்தது. மற்றபடி ஹீரோயின்லாம் கம்மி தான் ப்ரோ. பார்க்கலாம். எம்ஜிஆர் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஓகே. கார்த்தி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் பட் ஓகே பார்க்கலாம். பெருசா போர் அடிக்கல. பட் நலன் குமார் சார் பெஸ்ட் இல்ல. ஃபுல்லா படமே எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் தான். எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் படம் தான் ஃபுல்லா. இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு இது செட் ஆகுது ப்ரோ. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா அவங்களாம் அது பார்த்துருப்பாங்க. இப்போ நாங்கள் அது பார்த்தது இல்லை. ஸோ அதுக்குன்ட்டு அது ரொம்ப அவங்க காட்டும் போது அது ஒரு மாதிரி பழைய படம் பார்க்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி லேக் ஆச்சு. மற்றபடி படம் மற்றவங்களுக்குலாம் ஓகே ப்ரோ. பெரிய இது கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு கார்த்தியே தான் ஃபுல்லாக காமிக்கிறாங்க எம்ஜிஆர் மாதிரி. மற்றபடி எதுவும் இல்லை படத்துல. மற்றவங்களுக்குலாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான். இதுல கண்டென்ட் எதுவுமே இல்லை. அவங்க வந்து என்னன்னா வந்து ஒரு கனெக்டட் சொசைட்டியை அவங்க எப்படி மாத்துவாங்க அப்படின்றது ஒரு எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் நம்மளுக்கு தெரியும்ல. எம்ஜிஆரை வந்து இவங்க ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க.
கார்த்தி தான் எம்ஜிஆரா இருக்காரு. பட் ஆனா அவர் கேரக்டர்ல முழுகிறாரு. முழுகினவரை எம்ஜிஆர் வந்து காப்பாத்துறாரு. இவ்வளவுதான். மியூசிக் சந்தோஷ் நாராயண் பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்காங்க. நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் ஃபுல்லாவே இது ஃபேண்டசி தான் ரிப்போர்ட். எம்ஜிஆர் படம்னே சொல்லலாம். எனக்கு எம்ஜிஆர் படம்லாம் நான் பார்த்தது இல்லை. ஆனால் இப்போ ஆசையா இருக்குது பார்க்கணும்னு. எல்லாரும் போய் பாருங்க, நல்லா இருக்கு படம். கார்த்திக் அப்படி சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க படத்துக்குலாம் ஏன் அவ்வளோ ஒரு இதுவே தரலன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா கிரெடிட்ஸ் கொடுத்து நல்ல படம் பாருங்க. படம் கமர்ஷியலா தானே இருக்குமே. சூதுகவும் கமர்ஷியல் படம் தான். அதை விட ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை காமிக்க முடியாது யாராலையும். தெரியல ப்ரோ, கனெக்டே ஆகல ஆரம்பத்துல இருந்தே. கார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு, அவரோட எஃபர்ட் போட்டிருக்காரு. படம் கனெக்ட் ஆகல. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு உட்காந்து பார்க்கலாம் ப்ரோ. எம்ஜிஆர் ஃபேன்ஸ் கார்த்தி சூப்பரா நடிச்சிருந்தாரு. கீர்த்தி செட்டி கொஞ்சம் நான் காமிச்சாங்க. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. எம்ஜிஆர் கார்த்தி இல்ல, எம்ஜிஆர் என்ன டேஷ் பைக் படம் பேர் என்னமோ போடலாம் அப்படின்ற மாதிரி. எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இது பிடிக்கிறீங்க. மேபி அந்த பாட்டு இப்ப எப்படி குட் பேட் அக்லில ஃபுல்லா அஜித் பாட்டு, அஜித்தோட எல்லா ஃபிலிம்ஸும் போட்ட மாதிரி இந்த படத்துல ஃபுல்லாவே எம்ஜிஆர் பாட்டு தான் நிறைய போட்டிருக்கு. எம்ஜிஆர் தான் ரெஃபரன்ஸே அப்படின்ற மாதிரி. இல்ல இது எதை நோக்கி யூஸ்வல் டெம்ப்ளேட் படமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி சொல்றது, ஆஸ் யூஷுவல் ஒரு படம் அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இப்போ வரைக்கும் சூதுகவும் வந்து ஒரு 10 வாட்டி 20 வாட்டி கூட பார்க்கலாம். ஆனா அந்த படத்தை பார்க்க முடியல. இப்ப அம்மா அப்பா இருக்காங்க ஒரு 40, அதுவும் அப்பா அம்மா விட்டுருங்க, அப்பா இருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஒரு டை ஹார்ட் எம்ஜிஆர் ஃபேனா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்க்கலாம். மற்றபடி நிஜமா ஒர்க் அவுட் ஆகாது. பொங்கலுக்கு ஃபேமிலியோட வந்து பாக்குறது செட் ஆகாது. அதான் எம்ஜிஆர் மாதிரி இமிடேட் பண்ற மாதிரி கார்த்தி வராரு, நல்லா பண்ணிருக்காப்ல. பழைய படம் மாதிரி இல்ல, புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது படம். ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது லேக் ஆன மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. லாஜிக்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க படத்தை. நல்லா இருந்துச்சு. ராஜ்கிரண் நல்லா பண்ணியிருந்தாரு, சத்யராஜ் நல்லா பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி செட்டி பெருசா எதுவுமே இல்லை, ஹீரோயின் ரோலே அவங்க பிளே பண்ணல. 10 to 15 மினிட்ஸ் தான் வந்துட்டு போறாங்க. வந்த வரைக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. அதான் ப்ரோ, எம்ஜிஆர் ஃபேன்ஸ் உட்காந்து பார்க்கலாம். மற்ற ஃபேன்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. மற்ற ஃபேன்ஸ் பிடிச்சவங்க புது கான்செப்ட்லாம் நிறைய பாக்குறவங்க உட்காந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் அப்படி சனா மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ராஜ்கிரண் சத்யா அவங்களாம் எப்படி? அவங்களாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து செமையா பண்ணியிருக்காரு. அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செமையா பண்ணியிருக்காரு. ரெண்டுமே நல்லா இருக்கு. காமெடி இல்ல, காமெடி கிடையாது, ஆக்ஷன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நான் ஆக்ஷன் மாதிரி இல்லைன்ற மாதிரி தான், ரொம்ப லேக் ஆகும். நலன் குமாரசாமி முந்தைய படம்லாம் பார்த்திருப்பீங்க, அதுக்கு இது பெட்டரா இருக்கா? அவரோட ரேட்டிங்ஸ்ல இது லாஸ்டா தான் நான் கொடுப்பேன். சூதுகவும்லாம் சூப்பரா இருந்துச்சு. சூதுகவுமோட இது